ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டர் மைண்ட். நான் தான் உங்களோட தெரு. இனிமேல் டெய்லி 6 PM நம்ம சேனலில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடான டாபிக் பார்த்தினா ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். அதனால் மறக்காமல் மாஸ்டர் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். நேற்று விட்டதோட கண்டினியூஷன், ஒரு 2 சம்ஸ் கிட்டே இருக்குது, அது கண்டினியூஷன். அது போக இன்றைக்கி நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் பற்றி என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, அதையும் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். சம் சைடில் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. எ கார் டிரைவர் டேக்ஸ் 15 hours டு கவர் ஏ சர்டன் டிஸ்டன்ஸ். ஒரு கார் டிரைவருக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கிறதுக்கு அவனுக்கு 15 மணி நேரம் ஆகுதான். ஓகேவா? இஃப் ஹி ரெடியூஸ் த ஸ்பீட் பை 1/5. இப்போ அவனோட ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கான், அந்த ஸ்பீடை அவன் 1/5 ரெடியூஸ் பண்ணிட்டான்னா அவன் ஹி கோஸ் 10 kilometer லெஸ் இன் தட் டைம். அப்படி ரெடியூஸ் பண்ணால் அவன் 10 kilometer கம்மியாக போகிறானாம். ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போய் சேர்றதுக்கு அவனுக்கு 15 மணி நேரம் ஆகுது. அவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். அது போக இப்போ அவனோட ஸ்பீடை 1/5 ரெடியூஸ் பண்ணான்னா அவன் வந்து அதே குறிப்பிட்ட நேரத்தில் இவன் 10 kilometer கம்மியாக போகிறானா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வாங்க சம் செய்யலாம். அவனுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு டைம் டேக்கன் எவ்வளோ ஆகுதான்? 15 hours ஆகுதான். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். ஸ்பீடை அவன் 1/5 இது பண்ணும்போது அவன் 10 kilometers கம்மியாக போகிறான். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? 10 kilometers கம்மியாக போகிறான். இப்போ நான் இதையும் ரேஷியோ மெத்தடில் தான் செய்ய போகிறேன். இப்போ என்ன வச்சுக்கிறேன், ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகிறத நான் 5ன்னு வச்சுக்கிறேன். இந்த 5ல் 1/5 ஆஃப் த ஸ்பீடை அவன் ரெடியூஸ் பண்ணியிருக்கான். நான் இங்கே இந்த இடத்துல 1/5 கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டரில் என்ன 5ன்னு கொடுத்துருக்கனால அதை நான் 5ன்னு எடுத்துருக்கேன். இங்கே வேறு ஏதாவது கொடுத்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கணும். இப்போ இதில் 1/5 பார்த்தோன்னா 5ல் 1/5 1 வருமா? அப்போனா 1/5 ஆஃப் த ஸ்பீடை குறைச்சிருக்கான். அதனால அந்த 1/5 நான் என்ன எடுத்துக்கிறேன், 4. குறைஞ்ச ஸ்பீடை நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கான், அடுத்து 4 kilometer per ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னவா இவன் இப்படி குறைஞ்சதுனால அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இவன் 10 kilometers கம்மியாக போயிருக்கானா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போனா எப்படியா இது வந்து ரேஷியோ தானே இருக்குது. அப்போனா 5x இன்ட்டு 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஓகேவா? 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான். 4x இன்ட்டு 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கான். எவ்வளோ தூரம் கம்மியாக போயிருக்கானா? 10 kilometers கம்மியாக போயிருக்கானா. இந்த இடத்துல மைனஸ் போட்டால் இந்த ஈக்குவல் டு கேன்சல் 10 தானே வரும். ஸ்பீட் இன்ட்டு டோட்டல் டைம், ஸ்பீட் இன்ட்டு டோட்டல் டைம். இதில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீட் குறிப்பிட்ட கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பான், இதில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பான். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 10 வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், வாங்க சால்வ் பண்ணிடலாம். இப்போ 75x மைனஸ் 60x இஸ் ஈக்குவல் டு 10. 15x இஸ் ஈக்குவல் டு 10. 5 2x is equal to 2 divided by 3. 2/3. அடுத்து என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த இன்க்ரீஸ் ஸ்பீடு கேட்டிருக்கான். இன்க்ரீஸ் ஸ்பீட்னா 5 தானே, இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5x என்ன? 10 divided by 3 km/h. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஆன்சர். என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல டோட்டல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்துட்டாங்க, அந்த நேரத்தில் அவன் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? டோட்டல் டைம் அது கொடுத்துட்டு அது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னவா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீடில் ஏற்கனவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கானா, ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா 1/5 ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிட்டான்னா பண்ணால் அவன் 10 kilometer கம்மியாக போகிறானா. அதே டிஸ்டன்ஸில் அதே நேரத்தில் 10 kilometer கம்மியாக போகிறானா. அப்படி போனால் அவனோட இன்க்ரீஸ்டு ஸ்பீடு, முதல்ல ஒரு ஒரிஜினல் ஸ்பீடு இருந்திருக்கு, அதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ண ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், நான் அதுலேருந்து இதை எடுத்திருக்கேன், இந்த இதை ரேஷியோவுக்கு மாதிரி எழுதிட்டு இதை போட்டு சால்வ் பண்ணியிருக்கேன். ஆன்சர் 10/3 km/h. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெஸ்ஸம் போகலாம். நெஸ்ஸம் பாருங்கள். அமித் இஸ் 40 minutes late if he travels 200 km in 50 km/h to a certain place. என்னவா அமித் வந்து 200 km டிஸ்டன்ஸை
50 km/h போகிறானா, ஆனால் அப்படி போனால் அவனுக்கு அந்த இடத்த போய் சேர்றதுக்கு 40 minutes லேட் ஆயிருச்சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 40 minutes லேட் ஆயிருச்சான். வாட் இஃப் ஹி ட்ராவல்ஸ் டு த சேம் பிளேஸ் இன் 80 km/h? ஓகேவா, இப்போ அதே பிளேஸுக்கு இவன் 80 km/h போனால் இவன் சீக்கிரம் போவானா லேட்டாக போவானா, இல்லைனா எவ்வளோ நேரம் சீக்கிரம் போவான், இல்லைனா எவ்வளோ நேரம் லேட்டாக போவான், இதான் கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னவா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை அவன் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் 200 km கொடுத்துருக்காங்க. அந்த 200 km டிஸ்டன்ஸை அவன் என்ன பண்ணுறான்னா 50 km/h ஸ்பீடில் கடக்கிறானா. ஓகேவா, அப்போனா இதுலேருந்து டைம் டேக் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா, 200 / 50 4 hours வருதா. இந்த இப்போ 4 hours எடுத்துருந்துருக்கான், ஆனால் எவ்வளோ லேட்டாக போயிருக்கான், 40 minutes லேட்டாக போயிருக்கான். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போனா அவன் 40 minutes லேட்டாக போயிருந்திருக்கான், 40 minutes லேட்டாக போகிறான். அப்படி தானே, அப்போனா அவன் சரியான டைமுக்கு போயிருந்தோம்னா 40 minutes லேட்டாக போயிருந்திருக்கான். சரியான டைமுக்கு போகணும்னா அவன் 3 hours 20 minutes போயிருந்திருக்கணும். அப்படி தானே, சரியான இதுனா கரெக்ட் டைமுக்கு போயிடணும்னா 3 hours 20 minutes அவன் இது பண்ணியிருக்கணும், கரெக்ட் டைம். அப்படி தானே, 3 hours 20 minutes தான் கரெக்ட் டைம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இன்னொரு ஸ்பீடு, இது ஸ்பீடு 1 வச்சுக்கோங்க, ஸ்பீட் 2 வச்சுக்கோங்க. 80 km/h போகிறான். 80 km/h போகும்போது அவனுக்கு எவ்வளோ நேரம் லேட் ஆர் ஏர்லி, எவ்வளோ நேரம் லேட்டாக போயிருக்கலாம், எவ்வளோ நேரம் ஏர்லியாக போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே 200 km இவன் 80 km/h ஸ்பீடில் போகிறான். கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 to 5 5/2 2 1/2 into 60, ஏன்னா மினிட்ஸ்க்கு மாத்திரேன் 30 2 hours and 30 minutes. அப்படி தானே, இப்போ இவன் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது 50 km ஸ்பீடில் போகும்போது அவனுக்கு 4 hours ஆகியிருந்திருக்கு. ஆனால் 80 km ஸ்பீடில் போகும்போது இவனுக்கு 2 hours 30 minutesலேயே போய் அந்த 200 km டிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணிடுறான். ஓகேவா, ஆனால் கரெக்ட் டைம் அவனுக்கு என்ன 3:20க்கு அங்கே போய் இருந்திருக்கணும். அப்போனா இந்த 2 டைமுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான், இந்த 2 டைமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் அவன் எவ்வளோ ஏர்லியாக போய் சேர்ந்துருக்கான். கண்டிப்பாக ஏர்லியாக தான் போயிருக்கான், ஆனால் எவ்வளோ ஏர்லியாக போயிருந்திருக்கான்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 50 minutes. மொத்தமாக பார்த்தா 50 minutes ஏர்லியாக போயிருக்கான். யாரு, அமித். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல என்ன பண்ணியிருக்கேன், கிவன் டேட்டாவை எழுதியிருக்கேன். எழுதிட்டு முதல்ல கொடுத்துருக்க நேரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். 50 km சொல்லியிருந்திருக்காங்க. 50 km போனான்னா எவ்வளோ நேரம் ஆகும் கண்டுபிடிச்சேன். அதில் 40 minutes லேட்டுன்னு சொன்னாங்க. லேட்டுங்கிறதுனால அதிலிருந்து நம்ம 40 இது பண்ணிவிட்டு 3 hours and 20 minutes கரெக்ட் டைமாக போய் சேர்ந்துருப்பான்னு வச்சுக்கிட்டேன். அடுத்து 80 km ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்கேன், 80 km ஸ்பீடுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்குறேன். அந்த டைம் 2 hours and 30 minutes எனக்கு ஆகுது. அந்த ஆகிற டைம்லேருந்து அதை கழிச்சிடுறேன். கழிச்சுனா 50 minutes ஏர்லியராக அங்கே போய் சேர்ந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த விட்ட கண்டினியூஷனை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேட்டிவ் ஸ்பீட், அதுக்கப்புறம் ட்ரெயின் பற்றின சம்ஸில் பிளாட்ஃபார்ம், இந்த ட்ரெயினுக்கு இத்தனை மீட்டர் ட்ரெயின், பிளாட்ஃபார்ம் ஒரு குறிப்பிட்ட மீட்டர்ஸ் இருக்கும், அதை எப்படி ரீச் பண்ணுது கிடக்கிறது அப்படின்லாம் ஒரு சில சம்ஸ் உண்டு. அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை பற்றின சம்ஸ் நடத்தி போடுறேன். அது போக அதோட கான்செப்ட் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம ஃபார்முலா படிச்சிருந்தோம். இப்போ என்ன எழுதிக்கிறேன், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு எழுதிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் ஒருவேளை லென்த் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்து எனி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் மீட்டர் ஆர் கிலோமீட்டர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அது போக பிளாட்ஃபார்ம், பிரிட்ஜு, அதுக்கப்புறம் அனதர் ட்ரெயின், அதே மாதிரி சில இது கொடுத்துருப்பாங்க. இன்னொரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கவனிங்க. லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து எவ்வளோ தூரம் கடந்து போகுங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். லென்த் ஆஃப் த ட்ரெயினை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எனி எக்ஸ்ட்ரா டேட்டா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு கொடுத்துருக்க ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா டேட்டா ஒய் வந்து பிரிட்ஜு, பிளாட்ஃபார்மு,
போல் அதே மாதிரி இருந்துச்சுன்னா பிரிட்ஜு பிளாட்ஃபார்ம் போல் அதில் மூவ் ஆகுமா? அதெல்லாம் அன்மூவபிள் ஆப்ஜெக்ட் அப்படி தானே, அதில் மூவ் ஆகாது அப்படி தானே. அதனால அதுக்கு வந்து ஸ்பீட் இருக்காது. அந்த இடத்துல நீங்கள் ரிலேட்டிவ் ஸ்பீடை யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் அதோட டிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். அதோட லென்த்தை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி செஞ்சால் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லென்த் எக்ஸ் இருக்கிற ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட லென்த் ஒய் இருக்கிற பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுக்கு ஒரு குறிப்பிட்ட எக்ஸுங்கிற ஸ்பீடை எடுத்துக்கிட்டு ஒரு டீங்கிற டைமில் அது கிராஸ் ஆகி முடிக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஃபார்முலா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கும். இப்போ இதே இடத்துல இங்கே இன்னொரு ட்ரெயின் வச்சுக்கோங்க. இன்னொரு லென்த் ஆஃப் த ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் இருக்குது. அதுவும் இன்னொரு இதுவும் ட்ரெயின் தான். ஆனால் ரெண்டு ட்ரெயினும் என்னவாக தான் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆனால் ஸ்பீடை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். லென்த்தை ரெண்டு சைடும் இப்படி கூட்டிக்கணும். கிராசஸ் பண்ணுறதுக்கு கேட்கும்போது ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ என்னதான் ஒரே டைரக்ஷனில் போகுது, சேம் டைரக்ஷன்னா என்ன செய்யணும்? ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ணிக்கணும். x1 மைனஸ் x2 இன்டூ டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்னா உங்களுக்கே தெரியுது. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அப்படியே சேம் ஆப்போசிட் தான். ஆப்போசிட் டைரக்ஷன்னா இப்படி ஒரு ட்ரெயின் போகுது, அது எதிர்த்து ஒரு ட்ரெயின் வருது. இதோட லென்த்து எக்ஸு, இதோட லென்த்து ஒய் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 இன்டூ டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சிம்பிள். இது எக்ஸு, இது ஒய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் இருக்குது ஏற்கனவே நம்மளுக்கு ஸ்பீடோட ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு பிளாட்ஃபார்ம் பிரிட்ஜஸ் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு இது மாதிரி கொண்டு வந்திருக்கு. அது போக சேம் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். இவ்வளோ தான் ரிலேட்டிவ் ஸ்பீட். இது ரிலேட்டட் சம்ஸை நம்ம இப்போ பார்க்குறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எ குட்ஸ் ட்ரெயின் is run at the speed of 72 km per hour and crosses a 250 meter long platform in 26 seconds. ஓகே, 26 seconds. இப்போ என்னன்னு பாருங்க, ஒரு குட்ஸ் ட்ரெயின் போதான். அந்த குட்ஸ் ட்ரெயின் என்ன ஸ்பீடில் போதான்? 72 km per hour. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 72 km per hour ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். அது என்ன பண்ணுதான்? ஒரு பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளவா? 250 கிலோமீட்டர், சாரி 250 மீட்டர். 250 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்மை இது எவ்வளோ நேரத்தில் கடந்துருதான்? 26 செகண்ட்ஸில் டோட்டலாக கடந்து முடிச்சிருதான். அப்போனா குட்ஸ் ட்ரெயினோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பாருங்கள். அதே தான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. அதனால் அதுக்கு ஸ்பீடெலாம் தேவையில்லை. ஸ்பீடும் கிவன் டேட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. 250 கிலோமீட்டர் மீட்டர் பிளாட்ஃபார்ம் என்ன ஆகுதான்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் கூட டோட்டலாக கிராஸ் ஆகி முடிக்கி எக்ஸை லென்த் ஆஃப் த ட்ரெயின் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து 72 கிலோமீட்டர் பெர் ஹாரில் ட்ரெயின் போயிட்டுருக்கு. 26 செகண்ட்ஸில் டோட்டலாக கிராஸ் ஆகிடுது. இப்போ என்னது? இங்கே மீட்டரில் இருக்குது, பிளாட்ஃபார்ம் மீட்டரில் இருக்குது. லென்த் ஆஃப் த ட்ரெயினும் மீட்டரில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மீட்டரில் தான் கேட்டிருக்காங்க. இங்கே கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்குது. நீங்கள் அதை என்ன பண்ணிடணும்? மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாற்றிடணும். மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5/18 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 18 4s are 72. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 12 5 2 0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 250 x is equal to 0 7 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 270 மீட்டர். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? சிம்பிள் தான். பிளாட்ஃபார்ம் வந்து மூவ் ஆகாது, அதுக்காண்டி இந்த சைடு லென்த்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெயினோ ஏதோ வந்துச்சோ அந்த லென்த்தை ஆட் பண்ணிடுங்க. லென்த்தில் நீங்கள் செப்பரேட் பண்ணுமா ஆட் பண்ணுங்கிறமாங்கிற உங்களுக்கு கன்ஃபியூஷனே தேவையே இல்லை. ஓகேவா? இப்போது லென்த்து கொடுத்துருக்காங்க, லென்த் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினே எழுதிக்கிட்டேன். லென்த் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நான் அதை போடுறேன், ஈக்குவேஷனில் போடுறேன். அதே மாதிரி முன்னாடி சொன்ன ஈக்குவேஷன் மாதிரி போடுறேன், போட்டு சால்வ் பண்ணுறேன். ஆன்சர் வந்துட்டு லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து 270 meters. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணாமல் விட்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 trains travel in opposite direction நோட் பண்ணிக்கோங்க. opposite direction at 36 km/h and 45 km/h. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், and a man sitting in slower trainல உட்காந்துருக்கான். ஓகேவா? slower train passes the faster train in 8 seconds. ஓகேவா? ஸ்லோவர் ட்ரெயினில் உட்காந்துருக்க மனுஷனை ஃபாஸ்டர் ட்ரெயின் ஃபுல்லாக கடந்து போகிறதுக்கு 8 seconds எடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, 8 seconds எடுத்துக்கிட்டு தான். லென்த் ஆஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயின் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சில நேரம் இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு லென்த் ஆஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயினும் கொடுத்துருவாங்க, ஸ்லோவர் ட்ரெயினும் கொடுத்துருவாங்க அவங்க கையில். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ட்ரெயின்குள்ளே இது மட்டும் தான் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். முதல்ல என்ன கொடுத்துருக்கான், லென்த் ஆஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயின் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு ஸ்லோவர் ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்கான், S1 எடுத்துக்கிறேன், 36 km/h. அதுக்கப்புறம் S2 போட்டு அடுத்து 45 km/h ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு என்ன பண்ணுதான், ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுதான். ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். 81. ஓகேவா? 81 எவ்வளோ நேரத்தில் ஃபுல்லாக கடந்து முடிக்குதான், 8 seconds எடுத்துக்கிறது. 8 seconds எடுத்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ லென்த் ஆஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயின் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஃபாஸ்டர் ட்ரெயின் எவ்வளோன்னு கேட்டிருக்கான் இன் மீட்டர்ஸில் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே km/hல இருக்குது. நான் அதை என்ன பண்ணிடுறேன், மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இங்கே டிஸ்டன்ஸ் இதில் தான் மேட்ரே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு 2 ட்ரெயின் போகுது, 2 ட்ரெயின் இப்படி போயிட்டு இருக்கு. இது ஃபாஸ்டர் ட்ரெயின் வச்சுக்கோங்க, இங்கே ஸ்லோவர் ட்ரெயின் வச்சுக்கோங்க. இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கானா, இவனை ஃபுல்லாக கடந்து போகிறதுக்கு ஃபாஸ்டர் ட்ரெயினுக்கு 8 seconds எடுத்துருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஸ்லோவர் ட்ரெயினோட லென்த்தை நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. அந்த சைடு இந்த 2 ட்ரெயின் இருந்தாலும் ஸ்லோவர் ட்ரெயினோட லென்த்தை கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்லோவர் ட்ரெயினில் ஒருத்தன் தான் உட்காந்துருக்கான். அவங்கிறது வந்து ஒரு புள்ளி மாதிரி தான். அந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு புள்ளி மாதிரி தான். ஆனால் அவன் ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். அதான் உண்மை. அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்காங்க, அவனும் ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். 36 km/h ஸ்பீடில் அவனும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, ஸ்பீடை கணக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸ்பீடை கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம அதோட லென்த்தை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கொஸ்டினை மாற்றியும் கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ ஃபாஸ்டர் ட்ரெயினில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஸ்லோவர் ட்ரெயின் ஃபுல்லாக கடந்து முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா, நீங்கள் ஸ்பீடை கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் இந்த ஃபாஸ்டர் ட்ரெயினோட டிஸ்டன்ஸை நீங்கள் எது பண்ண முடியாது. ஸ்லோவர் ட்ரெயின் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல லென்த் எதுவுமே கொடுக்கல, ரொம்ப ட்விஸ்டட் ஆக்கல. டி மட்டும் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. வாங்க சம் செய்யலாம். 9 2s 9 9s 4 180 meters. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 180 meters. என்ன பண்ணியிருக்கேன், நார்மல் தான், எப்பவும் போல் சின்ன ஒரு ட்விஸ்ட் தான். சின்னதாக என்னென்னா என்ன பண்ணியிருக்கேன், ஃபாஸ்டர் ட்ரெயின் ஸ்லோவர் ட்ரெயின் இருக்குது. ஸ்லோவர் ட்ரெயினில் உட்காந்துருக்கவன ஃபாஸ்டர் ட்ரெயின் ஃபுல்லாக கடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்லோவர் ட்ரெயினில் உட்காந்துருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு நான் இப்போ நிற்கணும்னா எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா, ஒரு சின்ன டிஸ்டன்ஸாக இருக்கும், அது நெக்லிஜிபிள் தான். ஒரு நிற்கிறதுனா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா. அதே மாதிரி அவன் ட்ரெயினில் உட்காந்துருக்கான், அவனுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா, இருக்காது. ஓகேவா? ஆனால் அவன் மூவ் ஆகிட்டு இருக்கான். ஓகேவா? அந்த ஸ்பீடை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த டி=ன்னு போட்டு நார்மலாக கொடுத்துருக்காங்க. மீட்டரில் கேட்டிருக்கனால நான் அந்த km/h மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிட்டு இன்டூ 8 seconds கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துட்டு. நீங்கள் இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் சம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம். எப்படியும் நீங்கள் இந்த சம்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிக்கிறதுக்கு ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் காலில் உட்காந்து போட்டு முடிக்கிறதுக்கு எப்படியுமே 2 seconds 4 seconds தான் ஆகும். ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
a good train leave a station at a certain time and at a fixed speed. ஓகேவா, ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து போதான், எப்படி போதான், ஒரு குறிப்பிட்ட டைம்லையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்லேயும் போகுதான். ஓகேவா, ஆஃப்டர் 6 hours 6 மணி நேரத்துக்கு அப்புறம் a express train leave the same station and moves in the same direction at a uniform speed of 90 km/h. ஓகேவா, அடுத்து இந்த குட்ஸ் ட்ரெயின் போய் 6 மணி நேரம் கழித்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதே ஸ்டேஷன்லேருந்து போதான், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போதான், km/h ஸ்பீடில் போதான்னா 90 km/h ஸ்பீடில் அதே ஸ்டேஷன்லேருந்து லீவ் ஆகி போதான். இப்போ என்ன கேட்காங்கன்னா, திஸ் ட்ரெயின் கேச்சஸ் அப் த குட்ஸ் ட்ரெயின் இன் 4 hours. இப்போ என்னென்னா இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து அந்த குட்ஸ் ட்ரெயினை 4 hours போய் பிடிச்சிருதான். ஓகேவா, 4 hours போய் கேட்ச் பண்ணிடுதான், கடந்து போயிருதான். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த குட்ஸ் ட்ரெயின். குட்ஸ் ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நல்லா பாருங்கள். இதில் என்னவா, ஃபஸ்ட்டு ஒரு குட்ஸ் ட்ரெயின் இருக்குது, குட்ஸ் ட்ரெயின் இருக்கான், அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் அதில் போயிட்டு இருக்கு. அடுத்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்ன பண்ணுதான், 90 km/h ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். சரியா, 90 km/h ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். ஓகேவா, இப்போ இது எவ்வளோ நேரத்தில் கேட்ச் பண்ணிடுதான், 4 hours அந்த ட்ரெயினை இது கேட்ச் பண்ணிடுதான். 6 hours கழிச்சு தான் அங்கேருந்து கிளம்பி வருது ஸ்டேஷன்லேருந்து. அடுத்த 4 hours இது கேட்ச் பண்ணிடுதான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் இந்த குட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருந்திருக்கும், அப்படி தானே, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எக்ஸு, இந்த ஸ்பீடில் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணிச்சுன்னா 6x என்னது கிடச்சிரும், டிஸ்டன்ஸும் கிடச்சிருமா, அப்படி தானே. நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த 6 மணி நேரத்தில் குட்ஸ் ட்ரெயின் எவ்வளோ தூரம் போயிருக்கும் நான் கண்டுபிடிச்சிடும், அப்படி தானே. இதோட ஸ்பீடு, குட்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடு 6 மணி நேரம் கழிச்சு தான் இது அங்கேருந்து எழுந்து வருது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த 6 மணி நேரத்தில் குட்ஸ் ட்ரெயின் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன், அப்படி தானே. அதனால என்ன பண்ணியிருப்பேன், x × 6 போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுதான், இந்த 6 மணி நேரத்தில் இது போகிற டிஸ்டன்ஸை இது 4 மணி நேரத்தில் பிடிச்சிருதான், அப்படி தானே. 4 மணி நேரத்தில் அந்த டிஸ்டன்ஸை பிடிச்சதான். ஆனால் சேம் டைரக்ஷன், ரெண்டுமே குட்ஸ் ட்ரெயினும் ஒரே டைரக்ஷனில் தான் போகுது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் ஒரே டைரக்ஷனில் தான் போகுது. ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் ரிலேட்டிவ் ஸ்பீடில் உள்ள இதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குட்ஸ் ட்ரெயினை பிடிச்சிருதான். ஓகேவா, குட்ஸ் ட்ரெயினை கலந்து முடிச்சிருதான். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், 90 km/h மைனஸ் என்னது ஸ்பீட் ஆஃப் குட்ஸ் ட்ரெயின், 90 km/h மைனஸ் ஸ்பீட் ஆஃப் குட்ஸ் ட்ரெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். நம்ம இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த குட்ஸ் ட்ரெயின் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த குட்ஸ் ட்ரெயின் ஆன்சர் கிடச்சிரும். என்ன பண்ணுறீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 6 மணி நேரத்தில் குட்ஸ் ட்ரெயின் எவ்வளோ தூரம் போயிருக்கும், அப்போனா அது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன், அப்படி தானே. அதை தான் இங்கே அப்படியே எழுதியிருக்கேன், x × 6ன்னு போட்டிருக்கேன். 6 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போயிருக்கு, அந்த இவ்வளோ தூரத்தை சேம் டிஸ்டன்ஸில் சேம் டைரக்ஷனில் போகிறதுனால இதோட ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் அந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ தூரத்தில் கிடக்குதுன்னு பார்க்கணும். அதை எவ்வளோ தூரத்தில் கிடக்குன்னு நம்மள்ட்ட கொடுத்துட்டான், கையில் கொடுத்துட்டு நம்மள்ட்ட என்ன கேட்குறான்னா, இங்கே குட்ஸ் ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, அதனால என்ன பண்ணியிருக்கேன், 90 km/h மைனஸ் ரெண்டாவது குட்ஸ் ட்ரெயினோட ஸ்பீட் இன்ட்டு 4 hours. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சிம்பிள் ஈக்குவேஷன். இப்படி தான் போட்டு சால்வ் பண்ணணும். இப்போ அடுத்து 3 to 2 3s 180 minus 2s 5s is equal to 180 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 6. குட்ஸ் ட்ரெயினோட ஸ்பீட் என்னென்னா 36 km/h. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். நான் யாருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். முதல்ல எவ்வளோ குட்ஸ் ட்ரெயின் 6 மணி நேரம் கழிச்சா இங்கே இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிளம்புறதுனால குட்ஸ் ட்ரெயின் 6 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்துருக்கேன். அது என்னது 6xன்னு வச்சுக்கிறேன், 6sன்னு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இதிலேருந்து ரெண்டும் சேம் டைரக்ஷனில் போகிறதுனால இந்த ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ணிக்கிறேன், ரிலேட்டிவ் ஸ்பீட்னால ரெண்டு ஸ்பீடும் மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா 4 hours போய் இந்த ட்ரெயினை கேட்சப் பண்ணிடுதான். அதனால் இன்ட்டு 4 போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ என்னென்னு கிடச்சிரும், 36 km/h. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க. A thief is spotted by a policeman from a distance of 100 meter. ஓகேவா, ஒரு திருடன் போயிட்டு இருக்கான், அவனை போலீஸ்காரன் 100 மீட்டர் தள்ளி பார்க்கான், அங்கேருந்து பார்த்துட்டு அவனை துரத்த போகிறானா.
when the police start the chase the thief also starts running. போலீஸ் துரத்துறான், திருடனும் ஓடுறான். ஓகேவா? இப்போ if the speed of the thief be 8 km, thief வந்து 8 km/h ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கானா, and that of the policeman 10 km/h ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கானா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், how far the thief will be have run before he is overtaken. போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி தீஃப் எவ்வளோ தூரம் ஓடி இருப்பான், அதுங்க தான் கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நான் போன சம் மாதிரியே தான் செய்ய போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, சிம்பிள் தான். நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் மோஸ்ட்லி டெஸ்ட் ஹாலில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்ஸ் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஸ்கிப்பே பண்ணாதீங்க, அழகாக போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ 10 மீட்டர் தள்ளி தான் பார்க்கலாம். தீஃப் வந்து தீஃபை போலீஸ் பார்க்குறான், அப்படி தானே? தீஃபை போலீஸ் பார்க்குறான். இப்போ என்னவா, தீஃப் வந்து 8 km/h ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். 8 km/h ஸ்பீட்லையும் போலீஸ் வந்து 10 km/h ஸ்பீட்லையும் இது பண்ணிட்டு இருக்கான். இப்போ தீஃப் போகிறான்னா போலீஸும் அவன் அதே டைரக்ஷன் நோக்கி தானே போவான். போலீஸ் தானே எதிர்த்த டைரக்ஷன் நோக்கியே ஓடிட்டு இருப்பான்? இல்லை, அதே சேம் டைரக்ஷன் தான் ஓடிட்டு இருப்பான். அதனால என்னது, சேம் டைரக்ஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை மைனஸ் பண்ணிக்குவோம். 10 - 2 10 - 8 2 km/h. ஓகேவா? 10 - 8 2 km/h. எவ்வளோ தூரம் தள்ளி பார்த்துருக்கான்? 100 மீட்டர் தள்ளி பார்த்துருக்கான். ஓகேவா? 100 மீட்டர் தள்ளி பார்த்துருக்கான். இப்போ நம்மளுக்கு என்ன 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 கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம டைம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஓகேவா? மீட்டரில் இருக்குது, km/hல இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. என்ன எதாவது கன்வெர்ட் பண்ணிக்கணும், மீட்டர்/செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 5/18. ஓகேவா? 9 20 t is equal to 180 seconds. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 180 செகண்ட்ஸில் போலீஸ் வந்து தீஃபை பிடிச்சிருவான், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 180 செகண்ட்ஸ் தீஃபும் ஓடிட்டே இருந்திருக்கான், அப்படி தானே? இந்த 180 செகண்ட்ஸ் தான் தீஃபும் ஓடிட்டே இருந்திருக்கான். இந்த 100 மீட்டர் டிஃபரன்ஸ் தான். 100 மீட்டர் டிஃபரன்ஸை போலீஸ் வந்து 180 செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ணிடுறான். அதே மாதிரி தீஃபும் 180 செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருந்திருக்கான், அப்படி தானே? இப்போ என்ன பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், ஹவு ஃபார் த தீஃப் வில் ஹேவ் ரன் பிஃபோர் ஹீ இஸ் ஓவர் டேக்கன். எவ்வளோ தூரம் தீஃப் ஓடி இருப்பான் போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் டேக்கன். டைம் டேக்கன் உங்களுக்கு 180 செகண்ட்ஸ்னு வந்துருச்சு. இப்போ ஸ்பீட் என்ன இருக்குது, 8 km/h இருக்குது. ஓகேவா? 8 km/h இருக்குது. நம்ம இதை என்ன பண்ணிக்கிறேன், மீட்டரில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், மீட்டர்/செகண்ட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். 5/18. ஓகேவா? கேன்சல் பண்ணுங்கள். 10 8 5 are 40. 400 மீட்டர்ஸ் தீஃப் ஓடி இருப்பான். 400 மீட்டர்ஸ் தீஃப் ஓடி இருப்பான். அந்த 400 மீட்டர்ஸை போலீஸும் துரத்தி பிடிச்சிருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துட்டோம், போன பாட்டோட கண்டினியூஷன் கொஞ்சம் பார்த்தாச்சு. அது போக ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன, அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு பற்றின சம்ஸும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம்ஸும் பார்த்தாச்சு. லாஸ்ட் 2 சம்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சியில் அதே மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதுவும் பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போக இன்னும் ஒரு பார்ட்டில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸை முடிச்சிடலாம். நாளைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸை முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்டர் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.